ஒரு க்யூட்டான இயரிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸை நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வைக்க போகிறோம். ஒரு ஓஹெச்பி ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டோட பேர் ஓஹெச்பி ஷீட். காலேஜ் டைமில் நிறைய அசைன்மெண்ட்டுக்கு இந்த ஷீட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷீட்டில் இந்த மாதிரி கம்மை பேஸ்ட் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ஒரு 2-3 hours ஆகும் இது ட்ரை ஆகிறதுக்கு. டச் பண்ணவே பண்ணாதீங்க, அது பாட்டுக்கு ட்ரை ஆகட்டும். கரெக்ட் ஷேப்பில் மட்டும் வச்சுடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஷீட்லேயும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரெண்டுமே சைடில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எந்த ஷேப் ஃப்ளவர் வேணால் ஷேப் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நீடில் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே ஒரு பேர்லை விட்டுடுங்க. விட்டுட்டு அந்த ரொம்ப நீட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணிக்கிட்டு அந்த இயரிங் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அது அப்படி சின்னதாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. ரெண்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த இயரிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ட்ரெடிஷ்னல் வியர்க்கும் போடலாம், வெஸ்டர்ன் வியர்க்கும் போடலாம். இந்த மாதிரி ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ட்ரை ஆன இயரிங்கை சுற்றி நம்ம கட் பண்ண போகிறோம். நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நல்லாவே ஷார்ப்பான சிசர் வச்சு நல்லா ஃபுல்லாக கட் பண்ணலாம். என்னோடய சிசர் ஷார்ப்பாக இல்லாதனால நான் கொஞ்சம் சர்க்கிள் ஷேப்லேயே கட் பண்ணிட்டேன். இப்போது இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இயரிங் பின்னாடி நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ஆனது ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோமா, அப்படியே பின்னாடி பக்கம் கொஞ்சம் ஃபெவிகால் போட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பேர்ல் ஹேங்கிங்கை இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இது பேஸ்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த தரையிலையோ இல்லை டேபிள்லையோ வச்சு அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அதுவும் ட்ரை ஆகி நல்லா ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பேக் ஹூக் இருக்குது இல்லையா, இயரிங்க்கு வைப்போமே ரெகுலராக, அதையும் அங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு டே கிட்ட ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆக்கிட்டிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான இயரிங் ரெடி. இன்னும் அதை சுற்றி கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், போட்டு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குல்ல.